கர்த்தருடைய பிரசனத்துக்கு மேம்டாகட்டும். இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதில் என்ன சொல்லி பார்த்தீங்களா? புதிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் வழி இருக்குமா? இருக்காது, மண்ணாக தான் இருக்கும். ஆனால் அதில் வழியை நான் உண்டாக்குவேன். அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்தர வெளியில் தண்ணி வருமா? ஆனால் அதிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இதில் என்ன சொல்லிக்கிட்டா, முடியாதது எதுவுமே இல்லை. நம்மளை படைத்த தெய்வாதி தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும். விசுவாசத்தினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு இருக்கு. நம்ம விசுவாசித்து நமக்கு தடப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்கு தடப்பட்ட அபிஷேகங்கள், நமக்கு தடப்பட்ட ஆவின் வரங்கள், இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு விசுவாசித்து பெற்றுக்கொண்டு நம்ம பரலோக ராஜ்யத்தை சொந்தத்து கொள்கிறவங்களா இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நமக்கு தேவையான சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிரியேட் செய்யும். ஆகவே நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டு நித்தியமாக இருக்க பரலோக ராஜ்யத்தையும் சொந்தத்துக்கொள்வோம். அப்படி சொந்தத்துக்குள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஏசாயாவோடு இந்த தேவன் நம்மளோடும் இருப்பாராக. ஆமேன்.